விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கரும்பு விளைச்சலை நாங்கள் குறைத்ததாக அவர் சொல்கிறார். ஆனால் கரும்பு விவசாயிகளுக்கு நாங்கள் எப்போ கொடுக்க வேண்டிய தொகை எல்லாத்தையும் முழுமையாக ஆண்டுதோறும் ஆதந்தோறும் கொடுத்து விட்டோம். முற்றுமாக கரும்பு விவசாயிகளுக்கு எந்த கிடையாது. அதே போல் கேட்ட தொகையும் கொடுத்து விட்டோம். 4000 கொடுப்பதற்கு நாங்கள் அப்போ அறிவித்து இப்போ ஜிஓ போடாமல் விட்டாச்சு. அப்போ அந்த ஜிஓ இப்போ போட்டிருக்கீங்க, அந்த ஜிஓ இப்போ போட்டிருக்கீங்க 4000 ரூபாய்க்கு. ஆக இப்போ அதே போல் கரும்பு காரணம் அதிகமாக பயிர் காரணமாக பொக்கோப்பை என்ற நோய், புதிய நோய் உருவாக காரணத்தால் கரும்புவை ஒரே பகுதி கரும்பு யூஸ் பண்ணுறவர்கள் அதை கரும்பை அழித்து விட்டு மறுபயிரை செய்து விட்டு தான் மற்ற பயிர் போட வேண்டும் என்ற காரணத்தால் விவசாயிகள் அந்த கரும்பு பயிர் போடுவதற்கு தொய்வு ஏற்பட்டது. ஆக இப்போ கரும்பு பயிர் போடுவதற்கு பொக்கோப்பை என்ற நோய் வந்த காரணத்தால் அந்த கரும்பு அங்கே பயிர் செய்யும் காரணமே. நானே 60 ஏக்கர் கரும்பு விவசாயம் பண்ணவன். ஆனால் அந்த பொக்கோப்பை தாக்கம் ஏற்பட்டதாக இப்போ 10 ஏக்கரில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். ஆக விவசாயிகள் மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய இப்போ ஆட்சி, புதிய ஆட்சி ஒரு பொறுப்பேற்ற மகாராஷ்டிராவில் பண்ணுறோம். அது வேற அந்த கிளைமேட்டு வேற. அங்கே உள்ள கிளைமேட் 12 டன் 12 இது வரும் ரெக்கவரி வரும். இங்கே நம்முடைய பயிருடைய மண்ணுடைய கிளைமேட்டுடைய தன்மை நம்முடைய கரும்பு பயிர் வருவதற்கு வாய்ப்பு, ரெக்கவரி அதிகம் வருவதற்கு குறைவு. நம்முடைய மண் கிளைமேட்டு, அதனால் அது தாங்கக்கூடிய கரும்பு ஆராய்ச்சிகள் செய்து இருந்தாக முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது வேளாண் கல்லூரி அதே போல் அதிகம் செய்திட வேண்டும். அதே போல் இன்னொரு கோரிக்கை, இப்போது இந்த பட்ஜெட்டில் வேளாண் பழைய பயிர்கள் விளைச்சல், அதாவது இப்போ பாரம்பரிய நெல்லுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை. ஏன்னா பாரம்பரிய நெல்லுக்கு சுகர் இப்போது அதிகமாக சுகர் இருக்குன்னா சிவன் சம்பா என்ற நெல்லை நாங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இருக்கும்போது உற்பத்தி செய்து அதனுடைய சர்க்கரை தன்மைக்கு சர்க்கரை குறைவாக உள்ளார் சிவன் சம்பா, அதை சாப்பிட வேண்டும், உணவு உண்ண வேண்டும். அதுக்காக தான் நான் இருக்கும்போது வேளாண் பல்கலைக்கழகத்தில் அந்த புதிய அரிசியை நாங்கள்